Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Jeep Wagoner S அப்புறம் இந்த Wagoner Sலயே Trailhawk கான்செப்ட் வெர்ஷன் இந்த ரெண்டு கார் மாடல் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் Jeep பாத்தீங்கன்னா அவங்களோட Wagoner S கார் மாடலை ரீசெண்டா அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த Wagoner Sலயே Trailhawk கான்செப்ட் வெர்ஷனையும் அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த Trailhawk கான்செப்ட் EV கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ரோட் வெர்ஷன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த Wagoner S Trailhawk வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த Trailhawk வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஜீப் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த Jeep Wagoner Sல இருக்கக்கூடிய Trailhawk கான்செப்ட் வெர்ஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். இந்த Jeep Wagoner S Trailhawk கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுக்க ஆஃப் ரோடுக்காகவே ஒரு மேக் பண்ண வெர்ஷன்னே சொல்லலாம். ஒரு ஆஃப் ரோடு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு வெர்ஷன் கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜீப் பார்த்தீங்கன்னா இந்த Trailhawk கான்செப்டில் உங்களுக்கு ஆஃப் ரோட் ஃபோக்கஸ் பண்ணி தான் இதோட ஸ்டைலிங்கே அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கைஸ் விஷுவலாக பார்த்தோம்னா இந்த Trailhawk கான்செப்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ரகடாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜீப் Wagoner Sோட ஒரு பட்ஜ் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த Trailhawk கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வித் பேஷ் பிளேட்டோட உங்களுக்கு வந்து ஜீப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Trailhawk வெர்ஷனில் உங்களுக்கு வந்து வீல் ஆர்க் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. நியூ அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ரூஃப் ரேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் ஆஃப் ரோடிங்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஃபீச்சர், அதாவது இந்த Trailhawk கான்செப்டில் இன்னொரு ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரைவர் செலக்டபிள் எலக்ட்ரானிக் ரியர் ஆக்சில் லாக்கர் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Trailhawk கான்செப்டில் உங்களுக்கு 31.5 இன்ச் ஆல் டெரெயின் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ் ஆல்ரெடி Jeep Wagoner Sல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மோட்னா ஆட்டோ, சாண்ட், ஸ்னோ, ஈகோ, அப்புறம் ஸ்போர்ட். இந்த 5 மோடு இல்லாமல் உங்களுக்கு இந்த Trailhawk கான்செப்டில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா மோட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ராக் மோடுன்னு சொல்லிட்டு ஜீப் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த Jeep Wagoner Sோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மோட்டார் ஆல் வீல் டிரைவ் செட்டப் வந்து ஜீப் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 608 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 800 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த கார் 0 to 96 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 3.4 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 400 வாட் 100.5 kW பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 483 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு ஜீப் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Jeep Wagoner Sல உங்களுக்கு 18 இன்ச் மல்டி பீஸ் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் பேனர் எக்ஸ்டீரியர் கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சஸ் வரைக்கும் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைட் கலர் டோ ஹூக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஸ்க்ராட்ச் கிளாடிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் லாக்கிங் ரியர் ஆக்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நியூ ஆக்டிஜன் ஷேப்டு ஸ்டியரிங் வீலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஃபங்க்ஷனல் ஏர் வென்ட்ஸும் உங்களுக்கு இந்த Wagoner Sல ஜீப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரை, அதாவது இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவியை நீங்கள் 0 to 80% சார்ஜ் பண்ணணும்னா உங்களுக்கு ஜஸ்ட் 23 மினிட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு ஜீப் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த சார்ஜிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 0 to 80% ஜஸ்ட் 23 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு ஜீப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து சார்ஜிங் மினிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த Jeep Wagoner Sல உங்களுக்கு 5 டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, ஸ்போர்ட், ஈகோ, ஸ்னோ, அப்புறம் சாண்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7 ஸ்லாட் இலிமினேட்டட் கிரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 20 இன்ச் வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 12 pan பேனராமிக் சன்ரூஃப் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 12.3 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹீட்டட் அண்ட் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19 ஸ்பீக்கர் மேக்கின்டோஷ் ப்ரீமியம் ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 1160 வாட் ஆம்பிளிஃபையர் அப்புறம் 12 சப் ஊஃபர்ஸும் ஜீப் இந்த Wagoner Sல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த Wagoner S பார்த்தீங்கன்னா ஜீப்போட ஃபர்ஸ்ட் EV அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் EVயை பார்த்தீங்க அப்படின்னா ஜீப் STLA லார்ஜ் பிளாட்ஃபார்மில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கைஸ் ஜீப்போட டிசைனர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இந்த Wagoner Sல பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி
STLA பிளாட்ஃபார்மில் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னா இந்த வேகனர் எஸ்ஸுக்காக இந்த காரோட லென்த்தாக இருக்கட்டும், வித்தாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பவர் ட்ரெயின் கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் இந்த வேகனர் எஸ்ஸுக்காக ஸ்பெஷலாக டியூன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், ஜீப் இன்ஜினியர்ஸ் இந்த வேகனர் எஸ்ஸோட பாடி டார்சன் ஸ்டிஃப்னஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது அவங்களோட ஜீப்போட அதர் மிட் சைஸ் எஸ்யூவியை கம்பேர் பண்ணும்போது இந்த வேகனர் எஸ்ஸோட பாடி டார்சன் ஸ்டிஃப்னஸை 35% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீப்போட ஃபஸ்ட்டு ஈவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாடி ஷீல்ட்ஸ், 3D ஷேப்டு ஃப்ரண்ட் டயர்ஸ் பெர்ல்ஸ், சைடு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரோடைனமிக்ஸுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்போட ஃபஸ்ட் ஈவியான இந்த வேகனரில் ஜீப் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீப் வேகனர் எஸ்ஸோட கான்செப்ட் வெர்ஷனான ட்ரைலாக் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகணும்னு இது வரைக்கும் ஜீப் தரப்புலேருந்து ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஜீப்போட வேகனர் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு US அப்புறம் கனடாவில் சேல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஜீப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 கண்ட்ரிஸை தவிர மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லேட்டராக தான் இந்த வேகனர் எஸ் சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன். பாய்.